இதுதான் டிஹெச்சிபி. டிஹெச்சிபி வந்து டைனாமிக் போஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இவனோட வேலை வந்து என்ன பண்ணோம்னா 3-4 பிசி வந்து அட்டாச் பண்ணுவோம்ல. ஒரு 3 பிசி 4 பிசி வந்து போகும்போது நான் என்னோட பிசிக்குள்ள வந்து போயிட்டு இன்புட்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ற மாதிரி வரும். ஐபி இந்த பிசி என்ன பண்ண டிஹெச்சிபி ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா சர்வீசஸும் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுதான் எனக்கு இந்த டிஹெச்சிபியோட வேலை. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா ஐபி வந்து கொடுக்கறதா டிஹெச்சிபி. ஆனா டிஹெச்சிபி வந்து ரவுட்டரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா நான் என்ன கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஆக்ட் ஆகும். 192.168.1.1 வந்து கொடுத்தா 255 ஹோஸ்ட் மட்டும் தான் வரும். அதே நான் 172 சீரியஸ் வந்து எடுத்துட்டு போனா 2 ஹோஸ்ட். அப்போ 510 ஐபி வந்து நான் வந்து ஒரு ரவுட்டர்ல நான் வந்து ரன் பண்ணேன். இந்த மாதிரி வந்து எனக்கு மாறும். அப்போ அந்த சினாரியோல வந்து போகும்போது நம்மளோட சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்ல வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 2901 இந்த ரவுட்டர் வந்து எடுக்கும். சுவிட்ச் வந்து எனக்கு வந்து மேண்டேட்டரி. சுவிட்ச் உள்ள வந்தாலே எனக்கு வந்து ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங் கான்ஃபிகரேஷன் தான் எனக்கு வந்து வரும். ஸ்டாட்டிக்னா நான் வந்து மல்டிபிள் மிஷின்ஸ் அண்ட் மல்டிபிள் பிசி வந்து எனக்கு வந்து கனெக்ட் பண்ற மாதிரி எனக்கு வந்து வரும். ஸோ இப்போ நான் வந்து 3 பிசி இப்போ நான் வந்து நான் அட்டாச் பண்றேன்னா அந்த 3 பிசி வந்து என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேஷன் கனெக்ஷன் வந்து இங்க கொடுக்கும். மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து டைரக்டா நம்ம ரவுட்டருக்கு வந்து போயிட்டு பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து நான் வந்து பண்ணி ஆகும். எனேபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் INT G0/0. இல்ல அது காமனாலாம் இருக்காது. நீ இங்க வந்து நீ வந்து செக் பண்ணணும். சிம்பிள் இருக்கு பத்தியா, இந்த இடத்துல நீ ஒரு ரவுட்டருக்கு நீ வந்து செக் பண்ணணும். ஒரு ரவுட்டருக்கு ஏற்ற மாதிரி உனக்கு வந்து மாறும். எல்லாமே ஒரே மாதிரியா உனக்கு வந்து இருக்காது. 2901 காமன் ஐபி இது. ஸோ இது நீ எப்போ போனாலும் இதுதான் நீ வந்து ரன் பண்ணணும். கனெக்ஷன் எக்ஸிட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், டிஹெச்சிபி சர்வீசஸ் நீங்க நான் வந்து எனேபிள் பண்ணுவேன். ஸோ ஐபி டிஹெச்சிபி ஃபுல் ஐபிடி வந்து இது நான் வந்து கொடுக்குறேன். இந்த சிஸ்டம் வந்து ஐபி இது வந்து நான் காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், டைரக்டா நம்மளோட இந்த இடத்துல நான் வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இங்க நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன்னா டிஹெச்சிபியோட சர்வீசஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது எந்த ஐபியில் வந்து ஒர்க் பண்ணணுங்கிறது நான் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த நெட்ஒர்க் சீரியஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் இந்த ஐபியில தான் டிஃபால்ட்டா நான் வந்து ஒர்க் பண்றேன். நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். 1.0 தான் எனக்கு வந்து டிஃபால்ட்டான ஐபி. கரெக்டா? ஏன்னா எப்பவுமே நான் 1.0 தான் கொடுப்பேன். ஆனா நான் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல தான் நான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ரவுட்டரோட ஐபியை நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து கொடுப்பேன். நான் எந்த ரவுட்டர்ல இந்த ஐபி நான் யூஸ் பண்றேன்னு சொன்னாதான் அதுக்கப்புறமா 2வது 3வது பிசிக்கெல்லாம் எனக்கு ஐபி வந்து எனக்கு வந்து அசைன் பண்ணும். கொடுத்துட்டு கனெக்ஷன் வந்து எக்ஸிட் பண்ணி இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். டைரக்டா நான் வந்து எனக்கு நம்மளோட பிசிக்கு நீங்க போகும். ஸோ இங்க வந்து பிசி 0க்கு வந்து போயிட்டு கான்ஃபிகரேஷன்ல டெஸ்க்டாப்ல ஐபி செட்டிங்ஸ்ல போய் டிஹெச்சிபி மாத்தினா இங்க வந்து 1.3 ஆர் 1.2 வந்து வரும். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தான் செட் பண்ணிடணும். ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து செட் பண்ண தேவையில்ல. டைரக்டா வந்து ஐபியில் வந்து போயிட்டு டிஹெச்சிபி வந்து கொடுப்பேன். ஈஸியா இருக்கும். ஸோ டிஹெச்சிபி போகும்போது என்ன பண்ணோம், எவ்ரி 64,000 செகண்ட்ஸுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து மாறிக்கிட்டே எனக்கு வந்துருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஷஃபிள் கொடுக்குற மாதிரி இல்லை பிரேக் கொடுக்குற மாதிரி. ஒரே ஐபி வந்து நான் லாங் டர்மா ரன் பண்றேன்னா எனக்கு வந்து பிரேக் ஆகும், ஐபிஸ் வராது, ஓவர்லேப் ஆகும், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 1.4 1.3 ஆட்டோமேட்டிக்கா ஐபி மாத்துறதுக்கு தான் டிஹெச்சிபியோட வேலை. வந்து நம்மளுக்கு வந்து குறைக்கும். ஏன்னா இப்ப நான் மல்டிபிள் மிஷின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன்னா இஷ்யூ வராது. பட் ஆனா எனக்கு வந்து லிமிடேஷன் இருக்கும். நீங்க செலக்ட் பண்ண போற டிவைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு வந்து ஒரு 500 ஐபி வேணும், 1000 ஐபி வந்து நான் கான்ஃபிகர் பண்ணணும், 10,000 ஐபி வந்து எனக்கு கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்ணணும்னா அப்ப நீங்க வந்து சர்வர்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நீங்க எடுத்துட்டு போகும். அது வந்து நாளைக்கு டாபிக் வந்து பார்ப்போம். இன்னைக்கு நான் வந்து நடக்க மாட்டேன். சரியா? இதுதான் டிஹெச்சிபியோட வேலை.